ஹாய், தாவூத் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பிரசாந்த் சார் சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்கார வச்சுட்டாங்க, செகண்ட் ஹாஃபு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார வச்சாங்க, சீட்டுக்கு முன்னாடி வர வச்சாங்க. கேமியோ ரோலு நல்லா இருக்குது. அது வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் அந்த கேமியோ ரோலு. அதான் நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு த்ரில்லரான நல்லாவும் சூப்பராகவும் போயிடுச்சு. கன்வே பண்ணுறது ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு சஸ்பென்ஸு, நடக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு காமிச்சு, அதில் இருக்க சஸ்பென்ஸை காமிச்சு இந்த டைமுக்கான படம் மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை அதான் அது வந்துட்டு அந்த தாவூத்துன்ற பேரில் தான் கதையே போகுது. முழுசாக படம் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த தாவூத்துன்ற கேரக்டர் தான் ட்ராவல் ஆகும். அதனால தான் அந்த படம் பேர் தாவூத்துன்னு வச்சுக்கிறாங்க நான் நினைக்கிறேன். மூவி நல்லா இருக்கு. டெபியூட்டன் டேரக்டர் தான் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம், மூவி தாராளமாக பார்க்கலாம். ட்ரக் பேஸ்டாக ஸ்டோரி வருது, நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். லேகில் இல்லை, நார்மலாக தான் போகுது, சூப்பராக இருக்குது. லேக் இல்லாமல் தான் போகுது, நல்லா இருக்குது. இப்போ தாவூத் பார்த்துட்டு வந்திருக்கேன், படம் சூப்பராக இருக்குது. லிங்கா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து சின்ன சின்ன ரோல் அங்கங்கே பார்த்துருப்போம், ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராக இருக்குது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி சுசாந்த் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம், ஆனால் இந்த ப்ராஜெக்டில் அவர் பெரிய ஸ்க்ரீனில் ஒர்க் பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அவர் ஒரு கன்சைன்மெண்ட்டை வந்து கடத்துகிறாங்க, அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு டான் இருக்கார், அந்த டான் யாருன்றதை வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள், பிடிக்கும். யார் கனெக்ட் ஆகணும்னா எப்படி சொல்கிறது, ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும், நம்ம சென்னை பீப்புளுக்கு நிறைய பேர் கனெக்ட் ஆகும். ஆனால் படம் சீரியஸாக சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமெடி, அதே மாதிரி ஹீரோவோட இன்னசென்ட் ஆக்டிங்கு. செகண்ட் ஹாஃப் டோட்டலாக தூக்கி அப்படியே மாற்றி போயிடுச்சு. என்னடா இப்படி ஹீரோ அப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. படம் ஃபுல்லாக தாவூத்துன்னு சொல்லியிருப்பாங்க, படம் பேரும் தாவூத்து தான். கடைசி வரைக்கும் அந்த தாவூத்தை காமிக்கவே இல்லை. இருந்தாலும் நானும் புதுசாக யாராவது ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, கேமியோ ஏதாவது ரோல் வருதா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். பட் ஆனால் தாவூத்துக்காக தான் வெயிட்டிங்கு. படம் ஒர்த்து, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த படத்துக்கு சின்ன படமாக இருந்தாலும் ஃபேமிலியோட வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தது. ஒரு இவர் ஜானிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கிறாப்புல. அவர் வந்து சீரியஸாக மாசு அவர் ஜாலியாக காமிச்சிட்டு நான் பார்த்துருப்போம். அவர் பழைய படத்தில் எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு காமெடியாக பார்த்துருப்போம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மாசு. ஜானி, அவர் பேர் ஜானி சின்ஸு. இந்த பேரை சொன்னாலும் நிறைய பேர் வந்து படம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். இல்லை சீரியஸாக நல்லா காமெடி ஒர்க் ஆகிட்டே இருக்குது. அவர் இன்னொருத்தர் காமெடி ஆக்டர் பேர் எனக்கு தெரியல, ஹீரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாப்புல, அவர் பேர் வர முடியுது வாயில். அவருமே செம்மையாக இருந்தாங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்ல படம். தாவூத் வேறு மாதிரி இருந்துச்சு படம். அப்புறம் லிங்கா பின்னிட்டார், அவர் தான் ஹீரோ படத்தில் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு ஒரே ஒரு என்னென்னா, விஜய் சேதுபதி வருவார்னு நினச்சா படத்தில், ஆனால் அவர் ரெஃபரன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக காமிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. விஜய் சேதுபதி பேருக்கு தான் தாவூத், படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, விஜய் சேதுபதியை காமிச்சிருந்துருக்கலாம். ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டான், ஷேடு மட்டும் தெரியும் விஜய் சேதுபதி இருக்கிற மாதிரி. ஆனால் ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்லாம் பிரிச்சிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. காமெடியெலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, டபுள் மீனிங்கு எல்லாமே இருந்துச்சு படத்தில், சூப்பராக இருந்துச்சு எல்லாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும்.